மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பனங்காட்டங்குடி செல்லும் சாலையில் ஊமை மதகு பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை அப்பகுதியில் உள்ள 5 கிராம மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பேருந்துக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் அருகில் உள்ள கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையம் மது விற்பதும் மது அருந்துபவர்கள் பயன்படுத்துவதுமாக இருப்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை கண்டித்து 5 கிராம மக்கள் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் மதுபான விற்பனையை தடுக்கவும் ஆக்கிரமங்களை அகற்றவும் 10 தினங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. பஸ் ஸ்டாண்டில் லேடிஸ் வந்து பஸ் ஏற நிற்கவே முடியல. அது எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுறது? அதை கேட்க மாட்டாங்கிறாங்க யாருமே. கையில் கிடக்கிற வாட்சி மோதிரம் யார் காதில் கிடக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு அங்கே குடிச்சிடுறாங்க. எப்படி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க? அது எதுக்கு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ நாளாக வித்துக்கிட்டு இருக்கணும்? அந்த கடையை ஒழிச்சுன்னா அவங்கள இதுலேருந்து காலி பண்ணி அனுப்பி விட்டுருக்கு.